சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக திமுக தலைவர் கருணாநிதி தயாராகி வருகிறார். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், சொல்லுங்க, கருணாநிதி பயணம் மேற்கொள்ள உள்ள பிரச்சார வாகனத்தில் என்னென்ன வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார வாகனம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சியில் இங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோபாலபுரத்திலிருந்து மகாபலிபுரம் வரை திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், முதன்மை செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் இந்த பிரச்சார வேனில் பயணம் செய்து தேர்தல் நேரத்தில் இந்த வாகனங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான சோதனை ஓட்டத்தை இன்று மேற்கொள்ள உள்ளனர். எளிதாக சிறிய குறுகிய தெருக்களுக்குள் சென்று வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய வசதிகளும் இந்த வாகனம் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உள்ளே டிவி இருக்கிறது. வரக்கூடிய செய்திகள் அனைத்தையுமே அந்த வாகனத்துக்குள் அமர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. தற்போது திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் பிரச்சார வாகனத்தில் ஏறக்கூடிய நேரடி காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உடன் இருக்கிறார். அதேபோல முதன்மை செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் இருக்கிறார். தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நிலையில தொகுதி பங்கீடுகள் முடிந்த பிறகு தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து பிரச்சார பயணங்களை மேற்கொள்ள ஒவ்வொரு கட்சியும் முனைப்பு காட்டிக் கொண்டு வரக்கூடிய நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பிரச்சார பயணத்தை துவக்கும் விதமாக அதனுடைய சோதனை கூட்டத்துக்கான பிரச்சார வாகனத்தை தற்போது இயக்கி அதை பரிசோதனை அடிப்படையில் மேற்கொள்ள உள்ளனர் பயணத்தை. இந்த வாகனமானது ஒவ்வொரு தேர்தலிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் நவீன வசதியோடு ஒவ்வொரு முறையும் கூடுதல் வசதிகள் இது மேம்படுத்தப்படும். அந்த வரையில திமுக தலைவருடைய கருணாநிதியுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த வாகனத்தில் பல்வேறு விதமான அம்சங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் செல்லும் போது உடல் அசதி எதுவும் ஏற்படாது அப்படிங்கிறது இங்கு இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பாளருடைய தகவலாக இருக்கிறது, அவர்கள் கொடுத்த தகவலாக இருக்கிறது. இந்த வாகனத்தை கோபாலபுரத்திலிருந்து மகாபலி வரை அதிவேகத்திலையும் குறைவான வேகத்திலையும் இயக்கி பரிசோதனை செய்து பார்க்கின்றனர். தேர்தல் நேரத்தில் இந்த வாகனமானது பெரிய உதவியாக இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பாஸ்கர், திமுக தலைவர் கருணாநிதி எப்போது பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படிங்கிற தகவல்கள் ஏதாவது இருக்கா? குறிப்பாக தற்போது தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரத்துக்குள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தீட்டியிருக்கிறது. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது ஏப்ரல் மாதம் இறுதியில், அதாவது 3வது வாரத்தில் தொடங்க திமுகவிடம் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த வகையில் பார்க்கும்போது ஏப்ரல் 3வது வாரத்தில் பிரச்சார பயணத்தினுடைய தேதியை அறிவித்து திமுக தலைவர் கருணாநிதியும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் பிரச்சார பயணத்தை தனித்தனியாக அறிவித்து பயணங்களை தொடங்குவார்கள். அதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தயாராகி வருவது, அதே நேரத்தில் இப்பொழுது அந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாகனங்கள் அங்கே கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. கோபாலபுரம் இல்லத்தில் அந்த வாகனத்தில் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை இப்பொழுது திமுக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக திமுக தலைவர் கருணாநிதி தயாராகி வருகிறார். ஏற்கனவே பல்வேறு சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய பிரச்சாரத்திற்காக வாகனங்கள் பல்வேறு நிபுணர்கள் மூலம் நவீனமாக வடிவமைக்கப்பட்டு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வந்தன. இப்பொழுது கூட சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாகனம் ஒன்று கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருக்கிறது.